பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இதுல யோசிக்க எதுவுமே இல்லை. அதோட அந்த பென் டிரைவ் நமக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா அவன் வீட்டுக்கு போனாதான் எடுக்க முடியும். அவன் வீட்டுக்கு போய் எப்படி பென் டிரைவ் எடுக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன நல்ல ஐடியா வச்சிருக்கியா? ஏ மாமி, அப்படி என்ன ஐடியா அது? ஆமாடா ராக்கி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பென் டிரைவ் நம்ம கைக்கு வந்துடும். ஆஹா, என்ன சொல்ற நீ? எதுவுமே புரியல. அப்படி என்ன ஐடியா அது? ஐயோ வெற்றி, நான் தான் சொல்றேன்ல, அந்த ஐடியாவை நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணினோம்னா பென் டிரைவ் நம்ம கைக்கு வரும். மகா, நீ சொல்றது சரிதான். பென்ட்ரைவ் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் எடுத்துடலாம். ஆனால் பென்ட்ரைவ் அவன் வீட்டில் வச்சிருக்கான் மகா. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு போய் எப்படி மகா, எப்படி அதெல்லாம்? ஆமாண்டி, வெற்றி சொல்ற மாதிரி ஆஃபீஸில் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அப்படி இப்படின்னு எடுத்துடலாம். ஆனால் வீட்டுக்கு போய் எப்படி மகா? ஆனால் நீ என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ற. சரி ஓகே, அந்த ஐடியா தான் என்ன, அதை முதல்ல சொல்லு. ஆமா மகா, ராக்கி சொல்ற மாதிரி முதல்ல என்ன ஐடியான்னு சொல்லுடி. ஏன்னா டைம் இல்லை. நான் உங்ககிட்ட 2 நாள் தான் கேட்டிருக்கேன். 2 நாளுக்குள்ள நான் தப்பு பண்ணலன்னு நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதனால நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல. அதனால சீக்கிரம் சொல்லுடி என்ன ஐடியான்னு. இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நம்ம டிஸ்கஸ் வேற பண்ணணும்ல. ஐயோ, என்ன ஐடியான்னு நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா உங்க 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம இப்போ ஆஃபீஸ்ல இருக்கோம். நம்ம 3 பேரும் இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருக்கோம். இதையே நிறைய பேர் வாட்ச் பண்ணிருப்பாங்க. இதுக்கு மேல நம்ம 3 பேரும் இங்கே நின்று பேசணும்னா அது சரியா வராது. என்ன ஐடியான்னு கண்டிப்பா உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஈவினிங் சொல்றேன். ஆனா ஆஃபீஸ்ல வச்சு பேசினா அது சரியா வராது. ஈவினிங் நம்ம பார்க்ல பேசலாம், சரியா? பக்கத்துல பார்க் இருக்குல்ல, ஸோ அங்க வச்சு என்ன ஐடியா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஓகேவா? என்ன ஈவினிங் தான் சொல்லுவியா? ஹே, இப்பவே சொல்லுடி. என் மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. இல்லடா ராக்கி, மகா சொல்றதுதான் சரி. ஆபீஸ்ல வச்சு நம்ம எதையுமே பேச வேண்டாம். இது ரிலேட்டடா எதா இருந்தாலும் நம்ம வெளியே பாத்துக்கலாம். ஓகே மகா, நம்ம எதா இருந்தாலும் ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியிலேயே பாத்துக்கலாம். ஓகே வெற்றி, இப்ப போய் அவங்க வேலையை பாருங்க. வெற்றி, உங்க சிஸ்டம்ல நீங்க ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு மட்டும் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க, சரியா? கண்டிப்பா மகா. சிஸ்டம்ல நான் கொஞ்சம் தான் செக் பண்ணேன். இன்னும் செக் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நான் கண்டிப்பா பாக்குறேன். சரி ஓகே. 2 பேரும் பேசிட்டு இருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல லஞ்ச் ஆர் வந்துடும். நான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்க்கணும். ஸோ நான் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? என்ன டேய், என்னடா இது? அடிக்கடி இப்போலாம் லஞ்ச் ஆர்ல ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்க்க போகணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இப்போலாம் எங்க கூட நீ லஞ்ச் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றதே இல்லடா. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லடி, அது ஃபாரின்லேருந்து வந்திருக்காண்டி. கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பான், அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்குள்ளார நான் வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், ஓகேவா? டெய்லி இதை தான் சொல்கிறேன். எங்கே போகிறேன்னு தான் தெரியல. சரிடா, போயிட்டு சீக்கிரம் வா, சரியா? சரிடி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். மச்சான், இங்கே பாரு மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாதடா. தப்பு நம்ம பண்ணாத போது நம்ம எதுக்கும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, சரியா? அதனால தைரியமா இரு. அதான் மகா ஏதோ ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கால, அப்புறம் என்ன மச்சான், விடு. கண்டிப்பா நீ தப்பு பண்ணலங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சரி மச்சான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மச்சான், நீ கிளம்பு. அப்புறம் உங்கள் 2 பேருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா 2 பேரும் என்ன நம்பியிருக்கீங்க நான் தப்பு பண்ணலன்னு. அதுக்காகவே உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னது தேங்க்ஸா? எதுக்குடா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இங்கே பாருடா வெற்றி, உன்னை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா? எவன் வந்து சொன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக நம்ப போகிறது இல்லை. ஏன்னா எங்கள் வெற்றி எப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நீ போட்டு குழப்பிக்காத மச்சான். கண்டிப்பாக நீ தப்பு பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம், ஓகேவா? சரி மச்சான், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது. பாய்டா. ஏ மாமி, பாய்டி. வெற்றி, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி யோசிச்சே இருக்க போறீங்க? எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கீங்கன்னு. ஒரு காஃபி குடிச்சா எல்லாம் சரியாகிடும். ஸோ 2 பேரும் கேஃபேட்டேரியா போகலாமா? இல்லடி, நான் வரல. நீ மட்டும் போயிட்டு வா. என்ன, நான் மட்டுமா? காஃபி குடிக்க கூப்பிட்றதே உங்களுக்காக தான். அதெல்லாம் இல்லை, என் கூட வாங்க, முதல்ல வாங்க. வெற்றி, என்ன இது? உங்களுக்காக தான் கேஃபேட்டேரியா போகலான்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்படி யோசிச்சே இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க வெற்றி, எல்லாம் சரியாகிடும், சரியா? மகா, தேங்க்ஸ் டி. தேங்க்யூ ஸோ மச். உனக்கும் ராக்கிக்கும் நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலடி. ஏன்னா இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாகவே நான் தான் தப்பு பண்ணின மாதிரி எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிறாங்கடி. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என்னை முழுசாக நம்புனீங்க நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு. அதுக்காக தாண்டி தேங்க்யூ ஸோ மச் டி. வெற்றி, என்ன இது? எதுக்கு என்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க?
வெற்றி நீங்களும் நானும் லவ் பண்ணுறோம். நான் உங்களோட பெட்டர் ஆஃப். அப்படி இருக்கும்போது என் வெற்றி மேலே நான் சந்தேகப்படுவேனா? எவன் வந்து சொன்னாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா என் வெற்றி எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ ஐ லவ் யூ வெற்றி. லவ் யூ டூடி. சத்தியமா சொல்றேன்டி, எல்லாரும் என்ன தப்பா நினைக்கும் போது நீ என்ன தப்பா நினைச்சிருவியோன்னு அவ்வளோ பயத்துல இருந்தேன். ஆனா நீ 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 என்ன ஒரு துளி கூட சந்தேகப்படவே இல்லடி. தேங்க்ஸ் டி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச். வெற்றி திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் அடிச்சிருவேன். சரி ஓகே வெற்றி, லிஃப்ட் ஓப்பன் ஆக போகுது, யாராச்சும் வந்துடுவாங்க, முதல்ல என்னை விடுங்க. மகா, ஒன் செகண்ட். வெற்றி சாரிடி, உன் பெர்மிஷன் இல்லாமையே இந்த டைம் நான் கிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த முத்தம் எனக்கு ரொம்ப அவசியமா இருந்துச்சுடி. ஏன்னா நான் பண்ணாத தப்புக்கு என் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்காங்க. மைண்டு ஃபுல்லாக ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. அதனால தான் நான் கிஸ் பண்ணிட்டேன். ஐம் சாரி. மகா, சின்ன வெற்றி அப்படி பார்க்குறீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்களுக்கு கேஸ் பண்ணி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கியிருக்கணும். ஆக்சுவலாக நான் யோசிச்சேன்தான், ஆனால் எங்கே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே சாரே கொடுத்துட்டீங்க. எது எப்படியோ உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி போயிருக்குல்ல, நீங்கள் இப்போ ஓகே தானே? இப்போ கொஞ்சம் ஃபீலிங் பெட்டர் டி. இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலை. முக்கியமாக கம்பெனிக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணணும் டி. அப்போ மட்டும் தாண்டி ஃபுல்லாக என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியும். வெற்றி கவலையே படாதீங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸில் யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம ப்ரூவ் பண்ணினதுக்கப்புறம் வெற்றி அப்படி பண்ணலை அப்படின்னு பேச தான் போகிறாங்க பாருங்கள். சரி ஓகே வெற்றி, லிஃப்ட் ஓப்பன் ஆக போகுது, விடுங்க, வாங்க போய் நம்ம காஃபி குடிச்சிட்டு வரலாம். சரிடி. அப்புறம் லவ் யூ மகா. லவ் யூ டூ வெற்றி. சரி ஓகே விடுங்க. வெற்றி லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். ஏங்க உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? எதுக்காக எப்படி அடிக்கடி காலேஜ்க்கு வந்து என்ன மீட் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. எங்க ஊர்ல எல்லாம் நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லுவாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒரு தடவை இல்லை, நான் பல தடவை சொல்லிட்டேன் எனக்கு உங்க மேல லவ் இல்லை இல்லை இல்லை. ஏங்க புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க? ஏன்னா ஐ லவ் யூ. நான் தான் அன்னைக்கு சொன்னேனே, உங்களுக்கு என் மேல லவ் வர வரைக்கும் இப்படி தான் உங்களை டெய்லி வந்து பார்ப்பேன்னு. மேடம்க்கு என்ன பிடிக்கலன்னா என்ன அவாய்ட் பண்ணலாமே. ஒரு டைமும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. இதுலேருந்தே தெரியுது இந்த ராக்கி தேவி மனசுக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டான்னு. சின்ன இங்க பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியா? நீங்கள் என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஒரு வாட்டியும் உங்களை மதித்து நான் பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதோட நீங்கள் நினைக்கிறது எப்பவும் நடக்கவும் நடக்காது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுதான் உண்மை. ஏங்க பிடிக்கலன்னா திரும்ப எதுக்குங்க நீங்களும் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகலாமே. ஆனால் நான் வர்றப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்ன மீட் பண்ணி என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. இதுலேருந்து எனக்கு தெரியுது உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு. ஆனால் அதை ஒத்துக்க தான் மாட்டேங்கிறீங்க. என்ன ரீசன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை உங்களை எனக்கு பிடிச்சிருக்கிறாக்கின்னு சொல்லுங்கள், மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன இங்கே பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்களை பிடிக்கல, நான் தான் சொன்னல. அது நீங்கள் என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அதனால மட்டும்தான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன் சரியா? சும்மா நீங்களே ஏதாச்சும் ஒன்று கற்பனை பண்ணிக்காதீங்க. இங்கே பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு வாட்டி என்னை தேடி காலேஜ் பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவி, இதே டைலாக் தான் மறுபடியும் நான் உங்களை பார்க்க வரப்பெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க உங்கள் மனசில் நான் வந்துட்டேங்க, ஒத்துக்கோங்க. அதனால தான் என்னை அவாய்ட் பண்ண முடியல உங்களால். மற்றபடி உங்கள் அண்ணனுக்காக தான் என்னை அவாய்ட் பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பச்சை போயின்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். நானும் பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு தான் ஒத்துக்காமல் இருக்கீங்கன்னு. இங்கே பாருங்கள் தேவி, நான் இப்போவும் அடித்து சொல்கிறேன், உங்கள் மனசில் நான் எப்போவோ வந்துட்டேன். ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. பட் பரவாயில்ல, ஒரு நாள் ஒத்துப்பீங்கிற நம்பிக்கையே எனக்கு இருக்குது. என்ன இங்கே பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் மனசுல எல்லாம் நீங்கள் இல்லை.
ஏங்க உங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சுட்டு சரியா. நீங்க இதை மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க அண்ணனுக்கு எவ்வளவு பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? அந்த கேப்ல கூட நான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னடானா வழக்கம் போல அதே டயலாக சொல்றீங்க. போங்க. சரி ஓகே, இப்போ நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க மனசுல நான் இருக்கேங்கிறத ஒத்துக்கோங்க, ஓகேவா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்ன இப்பவே சொல்ல போறீங்களா உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு? சொல்லுங்க. இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அது பேசிட்டு இருக்கும்போது உங்க அண்ணனுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமான்னு சொன்னீங்கல்ல. ஆமா, என்னாச்சு வெற்றி? அண்ணனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஐயோ, வெற்றிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாளே, இப்போ என்ன சொல்றது? உண்மையை சொன்னா இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஃபீல் பண்றதோட விடாம கண்டிப்பா வெற்றிக்கிட்ட போய் கேட்பா. அப்புறம் வெற்றிக்கு டவுட் வந்துடும், தேவிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு. ஐயோ கடவுளே, தேவையில்லாத பிரச்சனை நிறைய கிரியேட் ஆகும். பேசாம சமாளிச்சிடுவோம். ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அட இருமா, நானே சமாளிக்கிறது எப்படின்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற. என்ன சமாளிக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு என்னாச்சு அத மட்டும் சொல்லுங்க. அது எங்க உங்க அண்ணன் சொல்லலங்க, எங்க அண்ணன் சொன்னேன். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் அதை பார்க்காம கூட உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அது உங்க காதுல உங்க அண்ணன் விழுந்திருக்கும் போல. உங்க அண்ணனுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவரு நல்லா தான் இருக்காரு. ஓ அப்படியா? நான் கூட பயந்துட்டேன் அண்ணனுக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோன்னு. அப்பாடா, நம்பிட்டாளா? நான் கூட கேள்வி மேல கேள்வி கேட்ட சாவடிப்பாளுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்டே நம்பிட்டா. ஆமாங்க, உங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவரு நல்லா தான் இருக்காரு. சரி ஓகேங்க, அப்ப நான் கிளம்புறேன். உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான் இன்னைக்கு வந்தேன். மறுபடியும் வருவேன், வந்து கேட்பேன். ஒழுங்கா மனசுல உள்ளதை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க, புரிஞ்சதா? சரி ஓகே தேவி, பாய். சரியான பைத்தியமா இருப்பார் போல இவரு. பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவர் எதுக்காக மறுபடியும் காலேஜ்க்கு வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்காருன்னு தெரியல. ஆனா அவர் சொல்றபடி பார்க்கும்போது ஆமால, அவர் எனக்கு பிடிக்கலன்னா நான் அவரை அவாய்ட் தானே பண்ணணும். ஆனா நான் இதுக்கு ஒரு தடவையும் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவர்கிட்ட நின்று பேசிட்டே போறேன். நான் நினச்சிருந்தா அவர்கிட்ட பேசாம போகலாம், அவரை பார்க்காத மாதிரி போகலாம், அவரை எப்படி வேணாலும் அவாய்ட் பண்ணலாம். ஆனா என்னால ஏன் அவாய்ட் பண்ண முடியல? ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி சாச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. தேவி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் மனசில் யாரும் இல்லை. ஆமாம், என் மனசில் யாரும் இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியாதா? கரெக்டு, என் மனசில் யாரும் இல்லை. அம்மா தாயே, இப்போ வச்சும் என்ன ஐடியான்னு சொல்லு. அதான் நம்ம ஆபீஸ் விட்டு வெளியில வந்து பார்க்ல இருக்கோமே, இப்போ வச்சு சொல்லு. ஆமா மகா, என்னன்னு சீக்கிரம் சொல்லு. அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்க முடியும். சோ என்ன ஐடியான்னு சொல்லு. சொல்றேன், அவசரப்படாதீங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும் கவின் எப்பவும் யூஸ் பண்ற பென் டிரைவ் ஆஃபீஸ்ல இல்லைன்னு. பிகாஸ் நானும் அப்படியே ரூம் சைடு போகும்போது பார்த்துட்டு தான் வந்தேன், அங்க இல்லை. ராக்கி ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்திருக்கான், இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கவின் பென் டிரைவை வீட்டில் தான் வச்சிருக்கணும். ஸோ ஏய் பைத்தியமாடி நீ, இததான் நம்ம எப்பவும் டிஸ்கஸ் பண்ணிட்டோமே, அதை விட்டுட்டு என்ன ஐடியான்னு முதல்ல சொல்லுடி. டேய் எருமை, முதல்ல என்ன முழுசா சொல்ல விடு சரியா? இங்க பாருங்க, இப்போ நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு அந்த பென் டிரைவ் ஆஃபீஸ்ல இல்லை, அவன் வீட்டில் தான் இருக்குன்னு. ஸோ அவன் வீட்டுக்கு போனாதான் நம்மளால பென் டிரைவை எடுத்துட்டு வர முடியும். ஐயோ மாமி, மண்டையில மசாலா கசாலா இருக்கா இல்லையாடி? ஏடி பென்ட்ரைவ் வீட்டுல தாண்டி இருக்கு, வீட்டுல போய் எடுக்கணும்னா நம்ம என்ன டைரக்டாவா போக முடியும்? டைரக்டா போனா அந்த நாய் வெளியில போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். ஸோ அவனுக்கு தெரியாதவங்கள தான் நம்ம அனுப்பணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கவின் சரியான ஒரு பொம்பளை பொறுக்கி, அதனால 2 பொண்ணுங்களை அனுப்புனா சரியா வரும். ஏ மகா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா அனுப்பி அவன் வீட்டுல போயிட்டு பென்ட்ரைவை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி எடுத்துட்டு வர சொல்றியா? என்ன என் ஃப்ரெண்ட்ஸையா? டேய், அவன் பொம்பளை பொறுக்கின்னு சொல்ற, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனா ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ பதில் சொல்லுவியா? டேய் ஆமாண்டா, அதெல்லாம் சரி வராது. ஏன்னா அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, அதனால வேண்டாம், தேவையில்லாம அதெல்லாம் பண்ண வேண்டாம். டேய் என்னடா 2 பேரும் பேசுறீங்க? கேண்டா, வீட்டில் உள்ள பென்ட்ரைவை எடுக்கிறதுக்கு போன் உள்ளடா அங்கே வீட்டுக்கு யாராச்சும், அதுக்காக தாண்டா சொன்னேன். கவின் ஒரு பொம்பளை பொறுக்கி தான், அதனாலதான் மகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனா கொஞ்சம் அப்படி இப்படின்னு அவங்க பேசி எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஆமா மச்சான், நீ சொல்றதெல்லாம் சரிதான், அவன் சரியான பொம்பளை பொறுக்கி தான். ஆனா அதுக்காக பொண்ணுங்களை அனுப்பி அது சரியா வராதுடா. நம்ம வேற ஏதாச்சும் யோசிக்கலாம். மகா, இது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியலடி. ஏன்னா அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, அதனால பொண்ணுங்களெல்லாம் அனுப்புனா அது சரியா வராது. பேசாம நான் கொஞ்சம் பசங்களை கூப்பிட்டு போய் அவனை 4 தட்டு தட்டினாவே அவன் பென்ட்ரைவை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். பேசாம நான் அதுவே பண்ணிடவா?
ஐயோ வெற்றி, என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க வெற்றி, ஏற்கனவே ஒரு தடவை அவனை நீங்க வீடு பூந்து அடிச்சிருக்கீங்க. அதோட அவன் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அவனுக்கே தெரியும் கண்டிப்பா அந்த பென்ட்ரைவை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவோன்னு. அதனால தான் அந்த பென்ட்ரைவை அவன் வீட்டில் பத்திரமா வச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது நீங்க நேரில் போனீங்கன்னா இது வேற மாதிரி பிரச்சனையா மாறிடு வெற்றி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டேய் மச்சான், ஆமாண்டா, மகா சொல்ற மாதிரி மறுபடியும் அடிதடினா கண்டிப்பா அது சரியா வராதுடா. அவன் வேற மாதிரி மாட்டி விட்டுருவான். ஏன்னா எம்டி சிஇஓ சார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் பிளேட் அப்படியே மாற்றி விட்டுருவான். ஸோ இதுவும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா அவன் மேலே ஒரு பழி மாதிரி விழுந்துரும்டா. அதனால இது சரியா வராது. ஐயோ, வேற என்னதான் மகா பண்றது? அவன் வீட்டுக்குள்ள போனா தானே அந்த பென்ட்ரைவை எடுக்க முடியும். பின்ன வேற என்னதான் பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 3 பேரும் நேரா போக முடியாது. பசங்களை யாரையாச்சும் அனுப்பி வைக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் சரியா வராது. ஏன்னா கண்டிப்பா அடிதடின்னு இறங்குனா நீ தான் பண்ணிருப்பேன்னு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தேகமும் வந்துடும். அதனால இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. மாமி, இதுதான் சூப்பர் ஐடியான்னு மதியத்திலேருந்து ஹைப் ஏற்றி விட்டுட்டு இருந்தியா எங்களுக்கு? யார் சொன்னா பண்ண முடியாதுன்னு? அதெல்லாம் முடியும். ஏய், சின்னடி வளர்ற நீ எப்படி முடியும்? ஐயோ, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, கவின் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொண்ணு போய் பேசிட்டா போதும் அவன் எவ்வளவு வலிவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? அந்த அளவுக்கு அவன் ஒரு ஜொல்லு பார்ட்டி. அப்படி இருக்கும்போது அவன் வீட்டுக்குள்ளார போய் பென்ட்ரைவை எடுக்கணும்னா அது ஒரு பொண்ணால மட்டும்தான் முடியும். ஸோ மகா போதுண்டி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ போய் பென்ட்ரைவை எடுத்துட்டு வரேன்னு சொல்ல போற அதானே? ஐயோ வேண்டாம் மகா, தேவையில்லாத பிரச்சனை. அவன் எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கி, அதோட அவன் ஏற்கனவே உங்ககிட்ட வேண்டாண்டி, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சரியா வராது, அதனால விட்டுரு. ஆமா மகா, இதெல்லாம் சுத்தமா சரியா வராது. நீ போய், ஐயோ கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காடி? ஏற்கனவே அந்த நாய் உன் பின்னாடி சுத்தினவன் உன் மேல சம கோவத்துல இருக்கான். நீ போய் தனியா மாட்டிக்கிட்டுனா பைத்தியமாடி நீ? ஏன் லூசுத்தனமா யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ டி, 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்கடா, நான் போய் ஒரு பொண்ணு போனாதான் அந்த பென்ட்ரைவை எடுக்க முடியும்னு சொன்னேன். ஆனா நான் போறேன்னு சொல்லவே இல்ல. ஐயோ மச்சான், என்னடா குழப்பிக்கிட்டு இருக்காவ? ஏண்டி, பொண்ணுங்க கிட்டதான் அவன் வலிவான். அதனால பொண்ணுங்க போனாதான் ஈஸியா பென்ட்ரைவை எடுத்துட்டு வர முடியும்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நீயும் போக மாட்டேன்னு சொல்ற. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை அனுப்புவான்னு கேட்டப்பையும் நீ வேண்டான்னு சொன்ன. பின்ன யாரு தாண்டி போறா? ஆமா மகா, எனக்கும் அதான் புரியல. ஒன்ன கண்டிப்பா அனுப்ப முடியாது. அட் த சேம் டைம் வேற எந்த பொண்ணுங்களையுமே அவனை நம்பி அனுப்பவே முடியாது அவன் வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது வேற நம்ம யாரை அனுப்ப முடியும்? வேற யாரையும் அனுப்ப முடியாது. அதனால நீங்க 2 பேரும் தான் பொண்ணு வேஷம் போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போய் அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வர போறீங்க. என்னது, பொம்பளை வேஷம் போட்டுட்டு போய் அவன் வீட்டுல நானும் வெற்றியும் போய் பென்ட்ரைவை எடுத்துட்டு வரணுமா? ஆமா, இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளார போகணும்னா கண்டிப்பா பொம்பளைங்களா இருந்தா மட்டும்தான் அவன் வீட்டுக்குள்ளாரே அலோவ் பண்ணுவான். ஆம்பளைங்களா இருந்தா அப்படியே கேட்டை விட்டு பேசி அப்படியே அனுப்பி விட்டுருவான்னு நான் எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் பொம்பளை வேஷம் போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அவன் உள்ளவங்கள அலோவ் பண்ணுவான். அப்புறம் நீங்க எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் என்னோட பிளான். என்ன ஓகேவா? என்னது, பொம்பளை வேஷமா? அதெல்லாம் முடியாதுமா, என்னால முடியாது. டே மச்சான், பாடுறா, இவள பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் பொம்பளை வேஷம் போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போக சொல்றா. டே இதெல்லாம் சரியா வராதுடா. டே என்னடா நீ அமைதியா நிக்கிற? டே இதெல்லாம் சரியா வராது. இதெல்லாம் சரியா வராதுடி, வராது. இல்லடா ராக்கி, மகா சொல்றதுதான் சரி. ஏன்னா அவனை நம்பி பொண்ணுங்களை எல்லாம் வீட்டுக்கு நம்ம அனுப்பவே முடியாது. ஏன்னா அவன் சரியான பொம்பளை பொறுக்கி, என்ன வேணாலும் நடக்கலாம். இதே நம்ம 2 பேரும் பொம்பளை வேஷத்துல போனோம்னா கண்டிப்பா அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேடா, இது ஃபைன். உண்மையாவே மகா சொன்ன ஐடியா சூப்பர். ஸோ இதே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். டேய் என்னடா உன் ஆளு சொல்றாங்கிறதுக்காக சொல்றியா நீ? டேய் பொம்பளை வேஷம் போட சொல்றாடா, அதெல்லாம் முடியாது போ. ஐயோ பைத்தியக்காரா, என்னடா பேசுற நீ? இதை விட வேற வழி இல்லடா. ஏடா உன்னை நான் அப்படியே ஃபுல்லா அப்படியே பொம்பளையாவே மாறிட சொன்னா? ஒரே ஒரு நாளைக்கு பொம்பளை வேஷம் போட்டுட்டு தான் உன்னை போக சொன்னேன். ஒருத்தவங்க பேச்சு கொடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொருத்தவங்க பென்ட்ரைவ் போய் தேடினீங்கன்னாவே ஈஸியா பென்ட்ரைவ் தேடி எடுத்துட்டு வந்துடலாம்டா. அதுக்காக தாண்டா உங்க 2 பேருமே பொம்பளை வேஷம் போட்டுட்டு போக சொன்னேன். வெற்றியே ஓகேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு என்ன வந்திருக்கு? டே மச்சான், மகா சொல்றதாண்டா சரி. பொண்ணுங்களா இருந்தா அவன் ஈஸியா வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணிடுவான்டா. அதனால நாளைக்கு ஒரு நாள் தானடா பொம்பளை வேஷம் போட்டுட்டு வாடா. ஏன்னா மகா சொல்ற மாதிரி ஒருத்தவங்க அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவனை அப்படியே டைவர்ட் பண்ணோம்னா இன்னொருத்தவங்க போய் தேடி பென்ட்ரைவை எடுத்துட்டு வந்துடலாம்டா. அதனால தான்டா, ப்ளீஸ்டா ஒத்துக்கோடா ப்ளீஸ். டே ராக்கி, ஓவரா பண்ணாதடா. டே 2 நாள் தாண்டா வெற்றிக்கு டைம் இருக்கு. டே நாளைக்குள்ளார நம்ம அந்த பென்ட்ரைவை எடுத்தா தாண்டா நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபை போய் நம்ம சப்மிட் பண்ணி வெற்றி எந்த தப்பும் பண்ணலங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியும். ப்ளீஸ் ராக்கி, ஒத்துக்கோடா, ஓவரா பண்ணாத.
ஐயோ மகா, பொம்பளை வேஷம் போட நான் ஒன்றும் யோசிக்கலடி. அந்த நாய் பொண்ணுன்னு எழுதி வச்சாவே அப்படி வலின்னு வலிவாண்டி. இதுல பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு நாங்க போனோம்னா ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அதுக்கு தாண்டி பயப்படுறேன். ஏய், நீ சொல்றது சரிதான்டா. உங்களால ரொம்ப நேரம்லாம் பொம்பளை வேஷத்தோட அங்க இருக்க முடியாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல நீங்க எடுத்துட்டு கிளம்பணும். ஸோ உங்களுக்கு டைமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்குள்ளார எப்படியாச்சும் நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல நீங்க பொம்பளை இல்ல ஆம்பளைங்கிறத அவனே கண்டுபிடிச்சிருவான். அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெண்டேவை தேடி கண்டுபிடிச்சிட்டு நீங்க ஓடி வந்துட்டீங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஓகேவா? ஆமா மச்சான், மகா சொல்ற மாதிரி பொம்பளை வேஷம் போட்டுட்டு ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியாதுடா. அதனால 2 பேர்ல ஒருத்தவங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவனை டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடணும். ஸோ இன்னொருத்தவங்க அவனோட பர்சனல் ரூம் அப்புறம் வேற எங்கேயாச்சும் போய் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் வந்து பென் டிரைவை எடுத்துட்டு வரணும். இதுதாண்டா இப்போதைக்கு பிளான். இதை தான் நாளைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்ன ஓகேவா? ஆமாடா ராக்கி, வெற்றி சொல்ற மாதிரி ஒருத்தவங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவனை டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்னொருத்தவங்க பெண்டேவை ஈஸியா தேடி கண்டுபிடிக்கலாம். ஓகேடா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஒருத்தவங்க பேசி டைவர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க போயிட்டு தேடிடலாம். அதோட பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு ஓரளவு என்னால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைம் சந்தோஷ் கிட்ட அவனோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பர்சனல் ரூம்ல தான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பென்ட்ரைவும் அங்கதான் இருக்குமே. அதனால ஓகே தான். ஆனா மாட்டிக்கிட்டா என்னடா பண்றது? அதான்டா பயமா இருக்கு. டேய், அதெல்லாம் மாட்டிக்க மாட்டீங்கடா. ஆனா என்ன, எவ்வளவு சீக்கிரம் உங்களால பென்ட்ரைவை சீக்கிரம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. அதுதான் நல்லது. ஒருவேளை மாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போகும். அதனால சீக்கிரமா முடிச்சிட்டு வர வழியை பாருங்க. ஓகேவா? ஓகேமா. அப்புறம் தேங்க்யூ சோ மச் டி. நல்ல நேரத்துல நல்ல ஐடியா கொடுத்துருக்க நீ. வெற்றி, என்ன இது நமக்குள்ளார அடிக்கடி இப்படி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க? ஐயோ லவ் பேர்ட்ஸ், போதும் 2 பேரும் அப்புறம் போய் குசுன்னு பேசிக்கோங்க. சரி, பொம்பளை வேஷம் போட்டுட்டு போறதெல்லாம் சரிதான். ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்றது? டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சரியா? இங்க பாருங்க, காலையில சீக்கிரமாவே 2 பேரும் என் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துருங்க. ஏன்னா ஹாஸ்டல்ல வார்டனும் ஊருக்கு போயிருக்காங்க. அதோட என் ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹாஸ்டல்ல பெருசா யாருமே இல்ல. வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பாரு. விசிட்டர்னு சொன்னீங்கன்னா அவருமே உள்ள வந்து அலோ பண்ணிடுவாரு. சோ நீங்க ரூமுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் காஸ்டியூம் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரேன். அப்புறம் நீங்க அங்கேருந்து கவின் வீட்டுக்கு கிளம்பிடுங்க. ஓகேவா? ஓகே மகா. டேய், என்னடா திருன்னு முழிக்கிற? என்ன ஓகே தானே? ஓகேடி. சரிடி, காலையில பார்க்கலாம். இங்க பாருடி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நான் பொம்பளை வேஷம் போட்டதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சதா? ஐயோ டேய், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. சரி ஓகே, இப்போ டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாம். இங்க பாருங்க, காலையில சீக்கிரமா வந்துருங்க. அப்பதான் காஸ்டியூம்லாம் போட்டு உங்களை ஃபுல்லா ரெடி பண்ணி நான் உங்களை கவின் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும். ஓகேவா? சரிடி, அப்போ ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாம் வாங்க எல்லாரும். என்னடி, என் கூட வரியா இல்ல வெற்றி கூட வரியா? அது போதும், அது எதுன்னு இழுக்காத. வெற்றி கூட வரணும் அதானே? சரி ஓகே, 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. டேய் மச்சான், அவளை பத்திரமா ஹாஸ்டல்ல இறக்கி விட்டுட்டு நீ பத்திரமா வீட்டுக்கு போடா. அப்புறம் அவ சொன்ன மாதிரி காலையில சீக்கிரம் வந்துரு. ஓகேவா? ஓகே மச்சான். டேய், நாளைக்கு லீவுன்னு நீ பாட்டு தூங்கிடாத, ஒழுங்கா சீக்கிரமா வா. சரியா? சரிடா, வரேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். அப்பா வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரமா உங்க 2 பேருக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா? இன்னைக்கு லீவு. அவன் பாட்டுக்கு வெளியில எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டானா அப்ப என்ன பண்ணுவீங்க? சீக்கிரமா போக வேண்டாமா? ஐயோ இல்ல மகா, வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, அதனாலதான். சரி ஓகே. ரீசன்லாம் எதுவும் இப்ப சொல்றதுக்கு டைம் இல்ல. இப்போதைக்கு சீக்கிரம் உங்க 2 பேருக்கும் நான் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி விடணும். சரி வாங்க, சீக்கிரம் 2 பேருக்கும் பண்ணி விட்டுறேன்.